Dear students, welcome to online class with Thema 8th Maths 4 chapter Life Mathematics exercise 4.3 fifth one. A principal becomes rupees 2028 in 2 years at 4% per annum compound interest. Find the principal. இப்போ என்னன்னா பிரின்சிபல் வந்து கொடுக்கல. ஃபைண்ட் த பிரின்சிபல் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. பிரின்சிபல் வந்து கொஸ்டின் மார்க். அண்ட் இன் 2028 அப்போ வந்து பிரின்சிபல் முதலீடு செஞ்ச அமௌண்ட் கொடுக்கல. பட் 2 இயர்ஸில் 4% per annum இன்ட்ரெஸ்டில் வந்து இட் பிகம்ஸ் 2028னு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ அமௌண்ட் இஸ் கிவன். அமௌண்ட் இஸ் வாட்? ருபீஸ் 2028. 2 இயர்ஸில் 4% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அமௌண்ட் வந்து 2028 வந்துருச்சு. ஓகேவா? பட் முதலீடு செஞ்ச அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? என் வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% per annum. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அமௌண்ட் ஏ வந்து அமௌண்ட் இஸ் திஸ் இஸ் அமௌண்ட். ஓகே, அமௌண்ட் ஏ இஸ் 2000 rupees 2028. இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அமௌண்ட்? P into 1 plus R by 100 whole power n. ஓகே, அமௌண்ட் இஸ் கிவன் 2028 ஆயிடுச்சு. எவ்வளோ முதலீடு செஞ்சாங்கன்னு மட்டும் தெரியாது. பட் 2 இயர்ஸில் வந்து இட் ஹட் பிகம் 2028. ஓகே, ஸோ P ஈக்குவல் டு 1 plus R is what? 4 by 100 whole power 2. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 2028 ஈக்குவல் டு P இன்ட்டு இது எல்சிஎம் எடுத்தால் இது 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 100 என்ன மல்டிப்ளை பண்ணால் 100 into 100. ஸோ மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் 100 plus 4 the whole square. ஸோ 2028 ஈக்குவல் டு P இன்ட்டு 104 by 100 whole square. ஓகே, ஸோ இப்போது P கண்டுபிடிக்கணும். அப்போ P ஈக்குவல் டு என்ன வரும்? 2028 இன்ட்டு 100 into 100. இது வந்து இங்கே மேலே போகும்போது 100 into 100 divided by cross multiply பண்ணுறோம் 104 into 104. புரியுதா? இப்படி வரும்போது P இங்கேயே இருக்கும். இது இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும். 100 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 5 2s are 10, 2 2s are 4. அப்போ இங்கே 50. அகெயின் இதை 5 டேபிள்ஸில் 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 50 2s are 100, 52 2s are 104. இதே மாதிரி இதையும் பண்ணிங்கன்னா 50 52. ஓகே, அகெயின் இதை 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12. இது 25 ஆகிடும். அதே மாதிரி இதுவும் 25 ஆகிடும். இது வந்து 26 ஆகிடும். அகெயின் இது 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 18 2s are 13 2s are 26. ஓகே, 13 2s are 20. இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2ல் 10 2s are 20, 1 2s are 2, 4 2s are 8. ஓகே, ஸோ அகெயின் இதை 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 13. இது வந்து இது 2 டேபிள்ஸில் பண்ணால் என்ன ஆகும்? 5 2s are 10, 0 7 2s are 14. ஓகே, அப்புறம் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 113s are 13. ஓகே, இது வந்து 39 13s are 507 வந்துடும். அகெயின் இங்கே என்ன? 113s are 13. இது வந்து 13 3s are 39. அப்போ என்ன வரும்? P this implies P equal to 3 into 25 into 25. ஓகேவா? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 25 இருக்குது, இங்கே 25 இருக்குது. ஸோ P into 25 into 25. அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 25 into 25 625. 625 into 3 ஈக்குவல் டு 1875. அப்போ முதலீடு செஞ்ச அமௌண்ட் எவ்வளோ? 1875. இது வந்து 2 இயர்ஸில் 4% per இன்ட்ரெஸ்ட் ரேட் per annum வந்து அமௌண்ட் வந்து 2028 ஆகிடுச்சு 2 இயர்ஸில். ஓகேவா? பட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன? 1875. இது கேன்சல் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது 50, இது 52. இங்கே 2 டேபிள்ஸில் 50 52. அகெயின் இது வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே பண்ணேன் 2 டேபிள்ஸில் 26 1014 வரும். இது 26. அகெயின் இது 507 வந்தது. அப்புறம் 13. நான் அகெயின் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி காட்டுறேன்.
அகெயின் உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறேன். 2028 into 100 into 100 divided by 104 into 104. ஓகே, 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 50, இது வந்து 52 வரும். 5 2s are 10, 2 2s. அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. இது 50, இது 52 வரும். ஓகே, அகெயின் இது 2 டேபிள்ஸில் இதுவும் 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா, இல்லை இதையே 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். இது 25 வரும், இது வந்து 26 வரும். அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா இது 25 வரும், இது வந்து 26 வரும். ஸோ இது வேணால் அகெயின் எடுத்து எழுதிக்கோங்க. 28 into 25 into 25 divided by 26 into 26 equal to P. ஓகே, அகெயின் ஈக்குவல் டு P. இது அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 டேபிள்ஸில் 1014, இது வந்து 13 வந்துடும். அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா இது 13 வந்துடும், இது வந்து 5 2s are 10, 507 வந்துடும். ஓகே, அகெயின் எழுதிக்கோங்க. ஏன்னா 507 into 25 into 25 divided by 13 into 13 equal to P. இது 113s are 13, 39 13s are 507. அகெயின் இது என்ன பண்ணுங்க, 113s are 13, 339s are 13 3s 113s are 13, 3 13s are 39. அப்போ 3 into 25 into 25 equal to P. Therefore P equal to 1875. புரியுதா? இப்போ கேன்சலேஷன்னு அகெயின் வேணால் இதை வந்து நான் சொன்னதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி கேன்சல் பண்ணேன்னு. நான் அதுக்கு தான் உங்களுக்கு செப்பரேட்டாக போட்டு காமிச்சேன். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் மூவ் வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது கேன்சல் பண்ணுறதை மட்டும் ஈஸியாக கற்றுக்கோங்க. இதில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். 2 இயர்ஸில் வந்து 4% per annumல அமௌண்ட் இஸ் கிவன். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பிரின்சிபல். முதலீடு செஞ்ச அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது கேன்சலேஷன் 2028 P into 1 plus 4 by 100. ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறோம். அண்ட் தென் 104 by 100 the whole square. இது இங்கே ரெசிப்ரோகேட் ஆகிடும். ரெசிப்ரோகேட் ஆகிட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கேன்சலேஷன் மட்டும் அழகாக தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? கேன்சலேஷன் மட்டும் தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். P equal to 1875. ஃபஸ்ட்டு 50, இங்கே அடுத்த ஸ்டெப் எடுத்து எழுதியிருக்கேன். திருப்பி அடுத்த ஸ்டெப், அவ்வளோதான். தேங்க்யூ.